வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்நாடு முதல்வராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற முதல் நாளிலேயே முக்கியமான 3 திட்டங்களுக்கான கையெழுத்த போட்டிருக்காரு. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் கையெழுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏழை எளிய குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில் 200 யூனிட் இலவச மின்சாரம் இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக இது இருக்கு. தற்போது 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டண அளவீடு செய்றாங்க. இந்த மின் கட்டண அளவீடுல 200 யூனிட் மின்சாரம் வரை நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஒன்ற உருவாக்க கையெழுத்திட்டிருக்காரு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்குது. இதன் மூலம் பெண்கள் சமூகத்துல பயமில்லாமல் தங்களுடைய பணிகளை செய்வதற்கு இது உதவியா இருக்கும். அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, சமூகத்துல பெருகிக் கொண்டே வந்திருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுப்பதற்காக மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை உருவாக்க கையெழுத்திட்டிருக்காரு. இந்த 3 திட்டங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக தான் கருதப்படுது. இது இல்லாம அவர் அளித்த வாக்குறுதியில வேற எந்த திட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 3 திட்டங்கள் தான் தற்போது ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு, முக்கியமா இருக்கு அப்படின்னு நினைச்சதுனால இந்த 3 திட்டங்களையும் அமல்படுத்தியிருக்காரு. இதை பற்றின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.